கொழும்பு நகரத்துக்குள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மே மாத இறுதிக்குள் மரைன் டிரைவில் ஒரு இரவு சந்தையை திறக்கும் திட்டத்தை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையமும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகமும் அறிவித்துள்ளன. இந்த ஆண்டு 3 மில்லியன் வருகை இலக்கை அடைய சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் ஈர்க்கக்கூடிய அனுபவங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இரு நிறுவனங்களின் தலைவரான புத்திக ஹேவாவசம் ஒரு ஊடக சந்திப்பின் போது இந்த முயற்சியை வெளிப்படுத்தினார். கொழும்பு ஆடம்பர ஹோட்டல்கள் மற்றும் நவீன உள்கட்டமைப்புடன் நன்கு பொருத்தப்பட்டிருந்தாலும் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை சிறப்பாக அனுபவிக்க அனுமதிக்கும் ஈர்க்கக்கூடிய செயல்பாடுகள், நிகழ்வுகள் மற்றும் ஈர்ப்புகள் நகரத்தில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எங்கள் நகர பிராண்டிங் முயற்சியின் ஒரு பகுதியாக தனித்துவமான அனுபவங்களை உருவாக்குவதன் மூலம் கொழும்பில் சுற்றுலா பயணிகளின் ஈடுபாட்டை அதிகரிப்பதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று அவர் கூறினார். மரைன் டிரைவில் முன்மொழிக்கப்பட்ட இரவு சந்தை இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். இப்போது அதன் இறுதி திட்டமிடல் கட்டங்களில் உள்ளது. மே மாத இறுதிக்குள் அதை தொடங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் கூறினார்.